இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டு 14 இன்ச்சு உயரம், அவங்களோட ப்ளவுஸ் உயரம், அது 14 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு இப்போ 2 ப்ளவுஸை நம்ம ஒரே நேரத்தில் கட் பண்ண போகிறோம். லைன் போட்டுட்டு அப்புறம் இவங்களுக்கு கழுத்து 3 இன்ச்சு அகலம் கழுத்து, ஷோல்டர் 3 இன்ச்சு. பேக் நெக்கு பார்த்திங்கன்னா அவங்க 9 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. இன்னும் 9 இன்ச்சு பேக் நெக்கு வச்சுக்கிறோம். வச்சுட்டு இங்கேயும் நம்ம லைன் கரெக்டாக வரத்துக்காக அதே 3 இன்ச்சு கழுத்து 3 இன்ச்சு எடுத்தோம்ல, அதே லைன் 3 இன்ச்சு எடுத்து லைன் போட்டு பாக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இவங்க நெக்கு ஸ்டார் நெக்கு கேட்டிருந்தாங்க, அதனால் நெக் நம்ம வரையலை. இப்போ ஆம் ஹோல் வரைகிறதுக்கு ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேருந்து 8 இன்ச்சு எடுத்தோம்னா அவங்களுக்கு ஆம் ஹோல் அளவு 6.25 இன்ச்சு வரும். 6.25 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் லைன் போட்டு ஆம் ஹோல் வரையணும். ஆம் ஹோல் எப்படி வரையணும்னா 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு டேப்பை வச்சு அதை 2ஆக மடித்து அதை ஒரு மார்க் பண்ணி அதான் பாயிண்ட்டு. இந்த ஆம் ஹோல் ஸ்கேலை வச்சு ரவுண்ட் போட்டு ஆம் ஹோல் வரைஞ்சிடணும். இப்போ ப்ளவுஸோட ஆம் ஹோல் அளவு நம்மளுக்கு எவ்வளோதுன்னு தெரியணும். இது நான் அளவு ப்ளஸ் போட்டு தைக்கலை, அவங்கள அளவெடுத்து தைச்சதுனால அவங்களுக்கு ஆம் ஹோல் அளவு 8.25 இருந்துச்சு. அதே 8.25 மார்க் பண்ணி இடுப்பு சுற்றளவு அவங்களுக்கு 34 எக்ஸ்ட்ரா டாட்டுக்கு 1/2 இன்ச்சு விட்டு தையலுக்கு 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம் ஹோல் அளவில் குறித்தோம்ல, அதான் ரெடி அளவு. இடுப்பு 34, இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்கு ஸ்டார் நெக்கு கேட்டிருந்தாங்களே, அதை இப்போ குறிக்க போகிறோம். 1.5 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு வெளியில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு ஸ்டார் நெக்கு வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு கட்டிங் போட்டு பேக் பீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ப்ளவுஸு, அது வேறு நெக்கு கேட்டிருந்தாங்க, லீஃப் நெக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை வரைஞ்சி அதை கட் பண்ணிடுவோம். இப்போ 2 ப்ளவுஸுக்குமே பேக் பார்ட் வெட்டியாச்சு. அடுத்து நம்ம கிராஸ் கட்டு போடுறதுனால ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வெட்டிக்க போகிறோம். ஸ்லீவுக்கும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லைன் போட்டு அதை மடித்து தைக்கிறதுக்கு விட்டாச்சு. உங்களுக்கு கை சுற்றளவு 5.5, உயரம் 10 கேட்டிருந்தாங்க. 10 இதில் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி 1.5 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படி விட்டுறணும். இப்போ ஆம் ஹோல் அளவு அவங்களுக்கு 8.25 இருந்துச்சு. 8.25 மார்க் பண்ணி மேலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி இவங்களுக்கு கை சுற்றளவு 5.5 இருந்துச்சா, அதை லைன் போட்டு விடணும். எக்ஸ்ட்ரா தையலுக்கு போட்டாச்சு. இப்போ இந்த ரவுண்டு நம்மளுக்கு வரதுக்காக ஆம் ஹோல் ஸ்கேலை வச்சு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணோம்ல, அதில் ஸ்கேலை வச்சு ரவுண்ட் போட்டு இப்போ கைக்குழி ஸ்கேலு 1/2 இன்ச்சு உள்ளே இறக்கி வச்சு வரைஞ்சிடணும். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு, ஸ்லீவ் வெட்டிடலாம். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டை போட்டு அப்படியே வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு ஷோல்டரு எல்லாம் வரைஞ்சிட்டு கழுத்து ஃப்ரண்ட் நெக் அவங்களுக்கு 6 இன்ச்சு இருந்துச்சு. உயரம் 13.5 போட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் டாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த சைடு 2 இன்ச்சும் அந்த சைடு 2 இன்ச்சும் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி டாட் லைன் போட்டுக்கலாம். இவங்க ஃப்ரண்ட்லையும் இந்த ப்ளவுஸுக்கு அதே ஸ்டார் நெக் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் அதே ஸ்டார் நெக்கை ஃப்ரண்ட் சைடையும் அதே வரைஞ்சிக்குவோம். எங்களுக்கு ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு 2 ப்ளவுஸு, அதனால் ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு மாதிரிங்கிறதுனால தனித்தனியாக போட்டு கட் பண்ணுறேன். இப்போ வரைஞ்சதில் அப்படியே லைனில் அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதான் கிராஸ் பீஸு. ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது சொல்லுங்கள்.